இந்த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வெப் பெட்டியில் ஓப்பன் பண்ணாலும் வந்து அயலி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா வாட்ஸ் த வீக்கெண்ட் வாட்ச், வீக்கெண்டானா என்ன பார்க்கலாம், என்ன கண்டென்ட் இருக்குது, எதை பார்த்து என்டர்டெயின் ஆக போகிறோம், எதை பார்த்து புதுசாக ஃபீல் பண்ண போகிறோம், எதை பார்த்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி டிபேட்டபிளான கண்டென்ட் சொல்லி போஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லாருமே ஒரு தேடலில் இருக்காங்க வீக்கெண்டெல்லாம். அவங்க எல்லாருக்குமான ஒரு எபிசோடு தான் இது. அயலின்ற வெப் சீரிஸ் வந்து முத்துக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் டேக் ஆன் பூபர்ட்டி. ஏன்னா பொதுவாக வந்து பெண்கள் வயசுக்கு வருதுன்றது வந்து ஒரு பாடல் வரியிலையோ இல்லை சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியிலையோ அது ஒரு பேக்ட்ராப்பில் வரக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக தான் பார்த்துருக்குமே தவிர அதுவே டிசைடிங் ஃபேக்டராக நம்ம இது வரைக்கும் கதைகளில் பெரிதளவில் பார்த்ததில்லை. எனக்கு என்னமோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் நடக்கக்கூடிய சில வாதங்கள், சில வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதைகளை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நமக்கான ஒரு வெப் சீரிஸ் ஃபார்மேட்டில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஜீஃபை ஒரு மாதிரி சைலண்ட்டாக சில கண்டென்ட்லாம் அக்வயர் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஜானரில் ஏதாவது ஒரு ஒரிஜினல் சீரிஸ் பண்ணணும்னு நினச்சி முத்துக்குமார் எழுத்தில் அபி நக்ஷத்ரா மற்றும் அன்மோல் இவங்க ரெண்டு பேரும் வந்து டைட்டில் ரோல் ஆல்மோஸ்ட் ரொம்ப அழகாக பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிராஃபிக்ஸில் சொல்லலாம்டா, இன்ஃபோகிராஃபிக்ஸ் மாதிரி அழகாக கதையை வந்து கிராஃபிக்ஸில் சொல்லலாம், அந்த பீரியட் செட்டிங்லாம் கிராஃபிக்ஸில் சொல்லலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல. அவங்களுக்கு பாராட்டுகள். ஏன்னா அந்த அயலியில் வந்து அகைன் தே மேக் யூஸ் ஆஃப் திஸ் கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் டு டெல் யூ எதுக்காக இந்த கதையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அயலின்ற ஒரு காடஸ் இருக்காங்க. அவங்க ஒரு கிராமத்தில் வழிபட்டு வராங்க மக்கள். அங்கே வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணி ஓடி போகிறதுனால அந்த கிராமத்துக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அப்படி இனிமேல் நீங்கள் வாழ முடியாதுன்றதுக்காக வேறு இடத்துக்கு போகலான்னு கிளம்பி போகிற ஊர் மக்கள் வேற ஒரு கிராமத்தில் செட்டில் ஆகிறாங்க. அங்கே பிறக்கிற ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கதை தான். பொதுவாகவே வந்து இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் என்று அழைக்கப்படும் இந்த டைட்டில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுற, அதாவது இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்டார் ட்ரிவன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால வாட்டர் டவுன் இட் டு ஒன் சிங்கிள் நேம். ஆனால் இங்கே அபிநக்ஷத்ரா அப்படின்ற இந்த பர்ஃபார்மர் அவங்க தான் நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டரில். அவங்கள வச்சு ஒரு 12-year-old 13-year-old பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் டேக் ஆன் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ரெட்டச்சடையை பிடிச்சிக்கிட்டு அந்த டயருக்குள்ளே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு வந்து அவளுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. பட் அவங்களுக்கு திடீர்னு அவங்க வயசுக்கு வந்த உடனே இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து இந்த அயலி காடஸ் வந்து ஒரு சபம் விதிச்சதாகவும் எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் உடனே அவளை கல்யாணம் பண்ணிடணும், ஏன்னா அவள் லவ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறா, அதனால கிராமத்துக்கு வந்து இழிவு நடக்குது, கஷ்டம் நடக்குது அப்படின்றதுனால தான் அந்த ஊர் முடிவு பண்ணுது. கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு அப்புறமும் அப்படிதான் அந்த கிராமம் இருக்குன்றத சிங்கம்புலி ரொம்ப பெருமையாக வேற சொல்றாரு. ஸோ ஒரு மிசோஜினிஸ்டிக் சொசைட்டியில் பெண்கள் எப்படி வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க, அவங்க ஒரு அடக்குமுறையில் வந்து வாழ்க்கையவே வாழ முடியாமல் நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், தலை நிமிர்ந்து நடக்காத, காற்று ரசிக்காத, வயசுக்கு வந்துட்டேன்னா தாவணியை போடு, அது போடு, இது போடுன்னு எப்பவுமே ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தனக்கான தேடலில் ஈடுபடவே முடியாது. இப்போ அசுரனில் தனுஷ்ன்ற அப்பா கேரக்டர் தான் பையனை பார்த்து படிச்சிடுறா, படித்தாதான்டா பொருளாதார உயர்வு கிடைக்கும், அதாவது எவனுமே உன்னை மதிக்க மாட்டான், படிச்சேன்னா பொறுப்பு கிடைக்கும், பொறுப்பு கிடைச்சா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா நிலம் வாங்கலாம், நிலம் வாங்கினா நீ எவனை நம்பி இருக்க வேணாம், சொந்தமாக விவசாயம் பண்ணலாம், நீயே வந்து சம்பாதிக்கலாம், நீயே வந்து ஒரு உனக்கேற்ற லைஃப் தேடிக்கலாம் அப்படின்னு தனுஷ் அவர்கள் ஒரு பையனுக்கு சொல்கிறது ஓகே, அங்கே ஓகே. பட் இங்கே அயலியில் ஒரு பொண்ணுக்கு ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத காமிக்கிறாங்க. ராட்சசி படத்தில் வந்து வேற மாதிரியான ஒரு டேக் இருக்கும். வேற இங்கே அயலியில் வந்து இந்த முத்துக்குமார்ன்ற இயக்குனர் என்ன சொல்ல வராருன்னா, எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஜாஸ்தி மார்க் வாங்குறவங்களோட பேர் வந்து ஒரு பட்டியலில் போடப்படும். அந்த போர்டுலேருந்து ஆரம்பிக்குது இந்த கதையோட உலகம். அந்த ஸ்கூல் செட்டப்பில் இந்த பசங்க என்ன மாதிரியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு அசம்பிளியில் கூட அந்த ஊருக்கார பொண்ணுங்க தைரியமாக தனியாக முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கிற இந்த பெண்களோட லைஃப் எப்படி இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் சீனில் அந்த அன்மோல்ன்றவங்க அந்த கேரக்டர் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ட்ரைனிங் ப்ரா போட சொல்கிறாங்க, வீட்டில் வந்து ப்ரா போடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு பயங்கரமாக வலிக்குது, பாரு எப்படி செவந்திருக்கு அப்படின்ற ஒரு காட்சி. பசங்க வந்து பொண்ணுங்களை வந்து கிண்டல் அடிக்கிறதும், லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா ஒயின் ஷாப்பில் பாட்டு பாடுறதும் நம்ம கதைகளில் பார்க்குறோம். பட் இங்கே ரெண்டு டீனேஜர்ஸ் டிஸ்கஸிங் அபவுட் தேர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், வாண்டிங் டு ஸ்டடி மோர் இன் லைஃப், அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னு. ஏன்னா நீங்கள் பெற்றவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பயந்து தான் வளர்க்குறாங்க. இந்த சமுதாயம் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குமா, ஊர்க்கார மக்கள் நம்மளை தப்பு சொல்லிட்டா என்ன. ஸோ ஒரு பொண்ணு படிக்கவே கூடாது அப்படின்றத அந்த அடக்குமுறையை வந்து அவங்க ஒரு ரொம்ப ஆன்டகனிஸ்ட்டை வச்சு நெகட்டிவ் ஷேடில் கன்வே பண்ணி அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் தேடுற மாதிரி கதையை பண்ணலை. கதையை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரிலேட்டபிளாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பீரியட் செட்டிங்கில் சூஸ் பண்ணது இன்னொரு நல்ல விஷயம். 1990s தான் கதை ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பொண்ணு அந்த அபிநக்ஷத்ரா இவ்வளோ பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, சும்மா கேமரா அவங்க ஃபேஸில் ஸ்டே ஆனால் கூட அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வருது, ரொம்ப டீப்பான எமோஷன்ஸ் டீல் பண்ணப்படுது. அந்த பொண்ணு கைத்துக்கிட்டல அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு, அம்மா நான் டாக்டர் படிக்கணுமா, எனக்கு ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி கொடுமான்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணு சொல்ல, அம்மா வந்து இல்லை நீ வயசுக்கு வந்துடுவேன் கொஞ்சம் நாளில், அப்படி இப்படின்னு துள்ளி குதிச்செல்லாம் நீ விளாட முடியாது, லைஃப்பை பார்த்துக்கோ. ஸோ அப்போ அந்த அபிநக்ஷத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வயசுக்கு வராங்களோ அவங்களோட லைஃப் மாற இவரோட லைஃப்பும் மாறுது. ஸோ இந்த கதையை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன மாதிரியான பியர் ப்ரெஷர் அந்த பொண்ணு பார்க்குறா, அவள்
ஏன் படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஒன் பர்டிகுலர் சீனில் அவளுக்கு கால் முள்ளு குத்திடுது. அவங்க அப்பா வந்து என்னம்மா பார்த்து நடக்க மாட்டியா, நம்ம பக்கத்து கிராமத்துக்கு வைத்தியத்துக்கு போகணுமா, பார்த்துருமா, அப்போ ஏன்பா இங்கே மருத்துவமனை இல்லை, நான் ஏன்பா டாக்டர் ஆகக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கேட்குற பாயிண்ட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூன்றதுனால வாட் ஐ வுட் லைக் டு சே, சிங்கப்பூரி கேரக்டர், அப்புறம் நம்ம லிங்கா, எல்லா வெப் சீரிஸ்லேயும் டைட்டில் இருக்கோ இல்லையோ லிங்கா இருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் கதைக்குள்ளே வர இடமும் வந்து ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுக்குது. ஹியூமரை பற்றி பேசியே ஆகணும். அது வந்து தனியாக வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக இல்லாமல் தொங்கடாம் போட்டு 2 கிழவி கிணத்தடியில் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், ஒரு வேலையை பார்க்காத ஒரு சோம்பேறி வந்து சம்பளத்துக்கு ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கல் எலிமெண்ட்ஸையும் ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோக்லோரை பயன்படுத்தி இப்படி ஒரு அழகான கதையை, அதாவது அந்த அழகான கதையை எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக, பர்டிகுலர்லி யூ டிஸ்கஸிங் பூபர்ட்டி, இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். எல்லா பெண்களோட உடம்புலையும் ஏற்படுற ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் சேஞ்ச், அவங்களே அவங்க பாடியை பற்றி எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஸ்கூலுக்கு அடுத்து எப்படி போகிறாங்க, இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பப்படுவார்களா, அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வருது. ஸோ அதுக்கு நடுவில் அயலி இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் டிபேட். என்ன ரொம்ப முக்கியமான சில டிஸ்கஷன்ஸ்லாம் எவோக் பண்ணும்போது நிறைய பேர் இதை பற்றின பதிவு ஆன்லைனில் போடுவாங்க. எந்த ஒரு கண்டென்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணாலும் என்னப்பா பாசிட்டிவாகவே சொல்கிற, காசு வாங்கிட்டியா, நெகட்டிவ் எங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ டசன்ட் ஹேவ் டு பி அ மிக்ஸ் ஆஃப் போத். சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட்ரைட் பாசிட்டிவ், அதாவது ரொம்ப பிரமாதமான பீஸ் ஆஃப் ஒர்க்காக இருக்கும்போது we will only have those things to say. பட் இங்கே வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான, அந்த கதையோட சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொடக்ஷன் டிசைன், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய கேரக்டர்ஸ் வந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் லெவலில் நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி வந்து அந்த அபிநக்ஷத்ராவோட அம்மாவாக நடித்தவங்க, அதுக்கப்புறம் அன்மோரோட அம்மாவாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக அந்த ரூரல் செட்டப்பில் நிறைய கதைகள் வந்து நம்ம பார்க்கும்பொழுதே அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்ற ஒரு டேக்கு தான் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. நடிச்ச அந்த பொண்ணுக்கு ஒரு அண்டர்டாக் நரேட்டிவ் கொடுத்து ரொம்ப சூப்பராக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸை. ஏன்னா ஒரு வீக்கெண்ட் ஆச்சுன்னா நம்ம எதை பார்க்க போகிறோம், எப்படி என்டர்டெயின் ஆக போகிறோம் தான் இருக்கே தவிர, இந்த பர்டிகுலர் அயலின்ற வெப் சீரிஸ் யூ ஹேவ் டு சிட் அண்ட் வாட்ச் வித் யுவர் சில்ட்ரன். தே ஹேவ் டு நோ அபவுட் பூபர்ட்டி. பொண்ணுங்களுக்கு எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், பட் பசங்களுக்கு தெரியணும் சானிடரி பேட்னா என்ன, பூபர்ட்டினா என்ன, பீரியட் பிளட்னா என்ன, பீரியட் கிராம்ஸ்னா என்ன, ஒரு பொண்ணை ஏன் நீங்கள் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அந்த 3 நாள் மட்டும், 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை ஏன் இன்னைக்கும் பிடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படின்னு பசங்களுக்கு முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்லாஷ் என்டர்டெயின்மெண்ட்டாக அயலி அமையும். இன்ஃபேக்ட் இந்த அயலியோட போஸ்டர்லேயே வந்து லாட் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் விஷன் இருக்குங்க. டைரக்டர் ரொம்ப அழகாக அந்த காடஸோட ஃபோட்டோவை எடுத்துட்டு அதில் நடுவை மட்டும் ஃப்ரேமை கிழிச்சு, ஃபோட்டோவை கிழிச்சு இந்த பொண்ணோட ஃபேஸை வச்சிருப்பாரு. ஸோ அதுவே வந்து கன்வேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ரொம்ப டீப்பான எமோஷன்ஸ்லாம் இங்கே பேசப்படுது. ஸோ மோர் தேன் ஏதாவது பிஞ்ச் வாட்ச், ஏதாவது பார்க்கலாமே, போர் அடிக்குது, ஏதோ ஒன்று உட்காந்து பார்க்கலாமேன்றது போல ZEE5 has managed to source a content like Ayali. Great job by Muthukumar. Of course இதில் இருக்கக்கூடிய சின்சிரிட்டி ஒரு பக்கம் தெரிய, இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக, இன்னும் கொஞ்சம் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இன்னும் சில கேரக்டர்ஸ் கிட்ட இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், இன்னும் வேறு மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ், வேறு மாதிரியான ஃப்ரெஷ் சீன்ஸ் எதிர்பார்த்தது உண்டு தான், அது இருந்துச்சு எனக்கு. பட் ஆன் த ஹோல் டைரக்டர் ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ விலங்கை தொடர்ந்து ZEE5 அயலியும் வந்து ஒரு முக்கியமான படைப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் ஒர்க் ஃப்ரம் முத்துக்குமார். அண்ட் தயவு செஞ்சு ப்ளீஸ் வாட்ச் அயலி ஆன் ZEE5 பிகாஸ் ஹாஃப் த டைம் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டை நோக்கியே போயிடுறோம். இல்லைனா சில டைம் வந்து ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரின்றதுனால பெரிய பெரிய ஹீரோஸ் மெசேஜ் படங்கள் பண்ணுவாங்க. அது ரெண்டும் இல்லாமல் அபிநக்ஷத்ரான்ற ஒரு பொண்ணு ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸில் தன்னோட கதையை உங்ககிட்ட சொல்ல வராங்க. ப்ளீஸ் வாட்ச் இட். இது நிறைய கிளாரிட்டி கொடுக்கும்.